புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வி. ஆமென். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வி. கலங்கலப்பா நாங்கள் கலங்கல. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஆமே ஆமே. யெகோவா ஆண்டவரே எங்கள் நல்ல மேய்ப்பரே. சோத்திரமே அப்பா சோத்திரமே சோத்திரமே அப்பா சோத்திரமே. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. சோத்திரமே அப்பா சோத்திரமே சோத்திரமே அப்பா சோத்திரமே. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. ஆண்டவருடைய நாமமானது நம்மளுக்கு புகலிடமாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஆலயமானது நம்மளுக்கு புகலிடமா இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது துதியின் சத்தத்தை ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். துதியின் சத்தத்தை தேவன் கேட்க விரும்புகிறார். பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே முழுதுமாக நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொரு முழுதுமாக நிரப்பும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் வல்லமையாய் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. வல்ல கரத்தினாலே ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவா பிரசன்னம் தாரும் தேடியும் பாதம் தொழுகின்றோம் என்ற பாடலை யாரும் சேர்ந்து உற்சாகமாக கரலை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏன் 4-5 தடவை சொன்னாதான் ஹல்லேலூயா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகணுமா? எதுனா வால்யூம் கண்ட்ரோல் ஏதாவது வச்சுருக்கீங்களா? தொண்டையில் ஏதாவது வால்யூம் கண்ட்ரோல் வச்சுருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரைஸ் பண்ணுறதுக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கே போச்சு இது? முதல்ல ஹல்லேலூயாக்கு எங்கே போச்சு இது? உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை முழுதுமாக நிரப்புகிற தேவனார். தேவா பிரசன்னம் தாருமே தேடி உன் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே தேடி உன் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே தேடி உன் பாதம் தொழுகிறோம்.
எல்லாரும் கரங்களை தட்டி தேவா பிரசன்னம் தாருமே தேரியும் பாதம் தொழுகிறோம் சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் சாந்த சுரூபி இயேசுவே சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் சாந்த சுரூபி இயேசுவே ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம் ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம் தேவா பிரசன்னம் தாருமே தேரியும் நாமம் தொழுகிறோம் தேவா பிரசன்னம் தாருமே தேரியும் பாதம் தொழுகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா யாவரும் உட்காரலாம் அரணும் கோட்டையும் பலனாய் காப்பவர் திடமாய் செய்திட எனது என்றென்றும் துணையே அரணும் கோட்டையும் பலனாய் காப்பவர் திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே அரணும் கோட்டையும் எல்லாரும் கரங்களை தட்டி காப்பவர் திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே ஜீவ நம்பிக்கை நல்க இயேசு மரித்து எழுந்தாமே ஜீவ நம்பிக்கை நல்க இயேசு மரித்து எழுந்தார் அழிந்திடாத உரிமை பெறவே மறு ஜென்மம் அடைய செய்தார் அழிந்திடாத உரிமை பெறவே மறு ஜென்மம் அடைய செய்தார் அரணும் கோட்டையும் எல்லாரும் கரங்களை தட்டி பலனாய் காப்பவர் திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே மகிழ்ச்சி ஆனந்தம் தங்க மகிமை நம்பிக்கை தாமே மகிழ்ச்சி ஆனந்தம் தங்க மகிமை நம்பிக்கை நீதிமானை செழிக்க செய்து என்றென்றும் ஜெயம் நல்குவார் நீதிமானை செழிக்க செய்து என்றென்றும் ஜெயம் நல்குவார் அரணும் கோட்டையும் பலனாய் காப்பவர் திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே நம்மால் மதிலை தாண்டி ஆமே உம்மால் சேனைக்குள் பாய்வே நம்மால் மதிலை தாண்டி உம்மால் சேனைக்குள் பாய்வேன் எதிர்த்து நின்று ஜெயமே அடைவேன் என்றென்றும் துணை செய்கிறாமே எதிர்த்து நின்று ஜெயமே அடைவேன் என்றென்றும் துணை செய்கிறார் கோட்டையும் பலனாய் காப்பவர் திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே ஜீவ நம்பிக்கை நல்க இயேசு மரித்து எழுந்தார் ஜீவ நம்பிக்கை நல்க இயேசு மரித்து எழுந்தார் அழிந்திடாத உரிமை பெறவே மறு ஜென்மம் அடைய செய்தாவே உரிமை பெறவே மறு ஜென்மம் அடைய செய்தார் அரணும் கோட்டையும் பலனாய் காப்பவர் திடமாய்
செய்திட எனது என்றென்றும் துணையாமே அரணும் கோட்டையும் செய்திட எனது என்றென்றும் துணை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்முடைய அரணாக கோட்டையாக இந்த காலையில் இருக்கிற எத்தனை பேருக்கு ஆமென் ஹல்லேலூயா. நிறைய கையை காணுமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இந்த பாடல் யாவும் சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வரேன் கையை காணோம்ப்பா, கையை காணோம்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கற்பகன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கற்பகன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. எல்லாரும் கரங்களை தட்டி தூர் மரங்களையும் லீபனோனின் மரங்களையும் கர்த்தரின் வலிய சத்தம் கோரமாக முறிக்கின்றது. நமது முன்னிலை ஜெய வீரராக செல்கிறார். சேனை அதிபர் நமது முன்னிலை ஜெய வீரராக செல்கிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தர் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பலவான்களின் புத்திரரே பரிசுத்த அலங்காரமா கனவல்லமை மகிமை கர்த்தருக்கு செலுத்திடுங்கள். பிதா குமாரன் ஆமென் புது ஆசீர்வாதம் பெறுக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் புது ஆசீர்வாதம் பெறுக. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தர் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. அக்கினி ஜுவாலைகளை அவர் சத்தம் பிளக்கின்றது. காதேஸ் வனாந்திரத்தை கர்த்தர் சத்தம் அதிர பண்ணும். ராஜாவாகவே ஆமென் ராஜரீகம் எங்கும் ஜொலிக்கும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகம் எங்கும் ஜொலிக்கும். ராஜாவாகவே ஆமென் ராஜரீகம் எங்கும் ஜொலிக்கும். சேனை அதிபன் நமது முன்னிலை ஜெய வீரராக செல்கிறார். சேனை அதிபன் நமது முன்னிலை ஜெய வீரராக செல்கிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தர் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கேதூர் மரங்களையும் லீபனோனின் மரங்களையும் கர்த்தர்
ஜெய வீரனாக செல்கிறார். சேனை அதிபர் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். சேனை அதிபர் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி அக்கினி ஜுவாலைகளை அவர் சத்தம் பிளக்கின்றது. காதேஸ் வனாந்திரத்தை கர்த்தர் சத்தம் அதிர பண்ணும். ராஜாவாகவே ஆமென். ராஜாவாகவே கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தர் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை முழுதுமாக மாற்றப்படும். உம்முடைய சத்தம் வல்லமை உள்ளது ஆண்டவரே. உம்முடைய வஸ்திரத்தை தொட்டவர்கள் சுகமானார்கள். ஆனால் நீர் ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில சொல்வாய் என்றால் that will change my life Lord. என்னுடைய வாழ்க்கையை முழுதுமாக மாற்றும் ஆண்டவரே என்று ஆண்டவர்ட்ட இந்த காலை வேளையில கேட்கலாமா? ஆண்டவர்ட்ட கேட்கலாமா? எத்தனை நாட்களாக உடைய வாழ்க்கையில நீ காத்திருக்கிறாய்? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக எத்தனை நாட்களாக காத்து கொண்டிருக்கிறாய்? எத்தனை நாட்களாக உன்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவருக்காக நீ செலுத்திக் கொண்டிருக்கிறாய்? எத்தனை நாட்கள் நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய விண்ணப்பத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறாய்? எல்லாவற்றையும் தேவன் சரி பண்ண வேண்டும் என்றால் இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்திலே வாய் திறந்து கேளுங்க. I am waiting for you Lord. I am waiting for you Lord. உன்னுடைய வார்த்தைக்காக நான் ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. உன்னுடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. உன்னுடைய சுகத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. உன்னுடைய சந்தோஷத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன். அன்று நீ கொடுக்கிற நிம்மதிக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த காலை வேளையில கேட்கலாமா? whatever may be in your life, என்ன இருந்தாலும் சரி அவனுடைய சமூகத்தில் கொண்டு வரும்பொழுது அதை நிறைவாக்குற தேவனா இருக்கிறார். நிறைவாக்குற தேவனா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் அவர் குறை வைக்கதே இல்லை, வைத்ததே கிடையாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்கலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீரோட ஒரு வேலை இந்த காலவேளையில வந்திருப்பா. பலவீனமாய் வந்திருக்கலாம், சுகத்தோட வந்திருக்கலாம், பலத்தோட வந்திருக்கலாம், சந்தோஷமாய் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று வந்திருக்கலாம், மனதிலே கடினமான காரியங்களோடு வந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவனுடைய சமூகத்திலே ஆராதிக்கும் பொழுது தேவன் உன்னுமாய் உன்னை பலப்படுத்துவார், உன்னை சுகப்படுத்துவார், உன்னை நீதியின் பாதைக்குள்ளே நடத்துவார். இடுக்கமான வாசல் வழியாக செல்லும் பொழுதும் தேவனுடைய கரத்தை பிடித்து என் மகளே மகனே வா என்று அழைக்கிற தேவனா இருக்கிறார், வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? அல்லேலூயா பாடி எல்லா அலைகளையும் நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன்
போராட்டம் வந்தோம், இனியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தோம், இனியின் தேவன் தாங்கினாரே. நேசர் கோடி என்மேல் பறக்க, நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேசர் கோடி என்மேல் பறக்க, நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படி கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தரை பரப்பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல திரும்பிடுவே. காத்திருந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, கழுகு போல திரும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல திரும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல திரும்பிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அத்திமரம் துளிர்விடாமல் நாட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர்விடாமல் நாட்டு மந்தை முதலற்றாலும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, எல்லாரும் சேர்ந்து நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க. எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஆமென். எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க,
நாமம் வாழ்க. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நீதான் ஆண்டவரே. You are the most precious Lord. நீதான் என்று வாய் திறந்து சொல்லும் பொழுது பரலோகத்திலே தேவன் அதிக மகிழ்ச்சியோட the expression my children are doing in the world, பிள்ளைகள் எப்படியாக ஆராதிக்கிறார்கள் என்று அதிக சந்தோஷப்படுவார். வாழ்க்கையில ஆண்டவர் எப்படியாக கிரியை செய்திருக்கிறார், எப்படியாக கிரியை செய்திருக்கிறார். பாவத்துல சாபத்துல இருந்த உன்னை ஆண்டவர் கழுவி சுத்திகரித்து அவர் சிந்தின ரத்தத்தினாலே கழுவி தன் ஜீவனை கொடுத்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். ஒரு அநாதி சிநேகத்தினால நேசித்திருக்கிறார். அவருடைய நேசமானது எவ்வளவு இன்பமானது, அவருடைய நேசமானது எவ்வளவு இன்பமானது. Have you tasted it? அதை ருசித்து பார்த்திருக்கிறாயா அருமையான தேவனுடைய ஜனமே? Have you tasted it? உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, உங்க அன்பு பெரியது. எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. How many of you feel this morning? எத்தனை பேர் அதை உணர முடிகிறது? அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீரையா. உங்க அன்பு பெரியது ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம் பெரியது, உங்களுடைய கிருபை பெரியது, உங்களுடைய தயவு பெரியது ஆண்டவரே, உங்களுடைய தயவு பெரியது ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த காலை வேளையில உங்களுடைய வாயினால டிக்ளேர் பண்ண முடியும்? எத்தனை பேர் உங்களுக்கு வாயினால சொல்ல முடியும் இந்த காலை வேளையில? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. Yes, Jesus. உங்க தயவு பெரியது. ஆதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. ஆதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. Yes, Jesus. Your grace is sufficient for us.
The grace is sufficient, Lord. சொல்ல முடியுமா வாய் திறந்து? Yes, Jesus. அழகான பாடல்கள் பாடிக்கொண்டே போகலாம். எத்தனை பாட்டு வேணாலும் பாடலாம். எவ்வளவு நேரம் வேணாலும் ஆராதிக்கலாம். வாயை திறந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது அவர் படுற சந்தோஷம் இருக்கிறத, அவர் படுற சந்தோஷம் இருக்கிறத, அதுதான் the praise that comes from your mouth. அந்த ஆராதனை, அந்த துதி உன்னுடைய வாயிலிருந்து புறப்படும் பொழுது அப்படியாக தேவன் கிரியை செய்வார் உன்னுடைய வாழ்க்கையில. Open your mouth. Open your mouth. வாயை தர, வாயை தர. உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாத. பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். அனுப்பிட்டான் எல்லாரையும் போங்கன்ட்டு. மறுபடியும் அவனுக்கு கேட்கல, மறுபடியும் அவனுக்கு நிம்மதி இல்லை. போனான், போய் மறுபடியும் அதை மடக்கணும்ட்டு அவருடைய சேனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி போட்டார். அவருடைய சேனைகள் எல்லாம் finished. அவருடைய வாழ்க்கையில அந்த மாதிரி போராட்டம் இருக்குதா? அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தாத. அவனுடைய சமூகத்திலே வரும்பொழுது அவரை துதிக்கணும்ன்ற அந்த ஆர்வத்தோட, ஆண்டவர் எனக்கு கொடுத்த பலன், சுகம் என்று, ஜீவன் என்று நினைத்து வந்திருப்பாய் என்றால், you cannot just stand still. நீ அமைதியா நிற்க முடியாது, அமைதியா நிற்க முடியாது. வாய் திறந்து துதித்து கொண்டே இருப்பாய். ஆண்டவருடைய நாமங்களை புகழ்ந்து கொண்டே இருப்பாய். ஆண்டவர் உனக்கு செய்த காரியங்களை கொடுத்து நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பாய். அதுதான் ஆண்டவருடைய மக்களுடைய ஒரு பரிசுத்த வாழ்க்கையானது. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேனே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேனே. எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆண்டவரே உடைய அழகான கண்கள் என்னை கண்டதனால தான் நான் உயிர் வாழ்கிறேன் என்று சொல்ல முடியும்? How many of you can say this morning? உள்ளத்தின் ஆழங்களில் சொல்ல முடியுமா? தூக்கி எறியப்பட்ட என்னை ஆண்டவரே நீ கழுவி சுத்திகரித்து உடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும்? தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல மேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேனே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். என் வாழ்க்கை முடிந்தது ஆண்டவரே. நான் புலம்பிக் கொண்டிருந்தேன், வேதனையோடு இருந்தேன், நான் மரிக்க போறேன் என்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தேன். என்னை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. பாவத்திலிருந்து தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. சாபங்களிலிருந்து தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. வியாதியிலிருந்து, வேதனையிலிருந்து, கண்ணீரிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் என்னை கண்டது. இந்த காலை வேளையில எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் வாய் திறந்து சொல்ல முடியும்?
இருதயத்தை ஆராதனையும் போது கடினப்படுத்தும் பொழுது, சும்மா என்ன நடக்குதுன்னு பார்க்க வரும்பொழுது, பக்கத்துல பின்னாடி முன்னாடி எல்லாம் பார்க்க வரும்பொழுது அது உனக்கு பலனா இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் அதை பற்றி நினைப்பாய், நான் அன்றைக்கு அந்த டைமை நான் விட்டுட்டேனே, என்னால் ஆராதிக்க முடியலையே என்று. பிரியமானவர்களே, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது உடைய மைண்ட் வந்து எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணும். உடைய தவறான சிந்தனைகள், உடைய வேண்டாத சிந்தனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும். எல்லாவற்றையும் மாற்றி போடும். எல்லாவற்றையும் மாற்றி போடும். Yes, Jesus. Yes, Jesus. Yes, Jesus. ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா. ஒப்பு கொடுப்போமா. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தை எனில் தாருமே, ஜெப சிந்தை எனில் தாருமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்தீரவே. பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்தீரவே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தை எனில் தாருமே, ஜெப சிந்தை எனில் தாருமே. எந்த சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கு. எந்த சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கு. துதி ஸ்தோத்திரம் ஜெப வேண்டுதல் உபவாசம் எனில் தாருமே. துதி ஸ்தோத்திரம் ஜெப வேண்டுதல் உபவாசம் எனில் தாருமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தை எனில் தாருமே,
சிந்தை எனில் தாருமே, ஜெப சிந்தை எனில் தாருமே, ஜெப சிந்தை எனில் தாருமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தை எனில் தாருமே, 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 ஜெப சிந்தை எனில் தாருமே. ஜெப சிந்தனை எனக்கு தாரும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கேளுங்கள், நான் அப்பொழுது உங்களுக்கு கொடுப்பேன். கொடுக்கிறேன்னு சொல்ற தேவன்கிட்ட வாய் திறந்து கேட்கும்போது அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். என்ன தேவை இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில? என்ன காரியங்கள் அவனுடைய சமூகத்திலே நீங்க கேட்க விரும்புகிறீர்கள்? இந்த காலையில் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? இந்த காரியங்களை ஆண்டவரே உடைய சமூகத்திலே நான் ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே, உடைய சமூகத்திலே நான் ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. These all the things that I need it, Lord, today என்று சொல்ல முடியுமா? நீ அற்புதங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அவனுடைய சமூகத்தில் நாம் வரும்பொழுது கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கும் பொழுது, கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கும் பொழுது, கைத்தாளத்தோட ஆண்டவரை துதிக்கும் பொழுது அவருடைய வல்லமை நம்ம மேலே இறங்கும். அவருடைய வல்லமை நம்ம மேலே இறங்கும். அவருடைய வல்லமை இறங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை துதிக்க உடைய சிறையிருப்புகள் மாற்றப்படும். உடைய சிறையிருப்புகள் மாற்றப்படும். உடைய கடினமான இருதயங்கள் உடைக்கப்படும், உடைக்கப்படும். ஆண்டவருடைய அன்பு அதை ருசிக்கும் பொழுது உடைய இருதயமானது, கல்லான இருதயங்கள் துக்குநூறாக உடைக்கப்படும். அதை உணர்ந்திருக்குங்களாயா? உணர்ந்திருக்கீங்களா என்னைக்காவது? அவனுடைய அன்பு உள்ள வரும்பொழுது உனக்குள்ளே ஒரு சாந்தமான குணம், உனக்குள்ளே ஒரு சாந்தமான வார்த்தைகள், ஒரு சாந்தமான கிரியைகள் வெளிப்படும். அதுதான் அதுதான் ஆண்டவர் செய்கிற அற்புதம். அதுதான் ஆண்டவர் செய்கிற அற்புதம். அந்த அற்புதத்தை ருசிக்கும் பொழுது, அந்த அற்புதத்தை ருசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவரை ஆராதிக்க வரோம். தாவீது அப்படிதான்
ஆண்டவருடைய அற்புதங்களை, ஆண்டவர் செய்த காரியங்களை ருசிக்கும் பொழுது நடனம் ஆடி அப்பாவை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணா, துதி செலுத்தினா, ஆராதித்தான். எங்க? காட்டுல யாருமே இல்ல, தனியாளா தன்னுடைய கிட்டாரை வச்சு வாசித்து அவன் பாட்டுக்கு பாடிக்கொண்டே இருந்தான். அதுதான் சங்கீத புஸ்தகமானது. அதுதான் சங்கீத புஸ்தகமானது. காலை வேளையில ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன் என்று தாவீதை போல நான் நடனம் ஆடி ஆண்டவரை ஆராதிப்பேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியுமா? என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. தாவீதை போல நடனம் ஆடி அப்பாவை சோத்தரிப்பே. தாவீதை போல நடனம் ஆடி அப்பாவை சோத்தரிப்பே. ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோத்தரிப்பே. ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பே. 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 பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவி அப்பாவை சோத்தரிப்பே. பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவி அப்பாவை சோத்தரிப்பே. ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பே. 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 ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்திலே வாழ்கிற நாட்களில பலவீனத்தோட வாழ்கிற நாட்களில அவனுடைய வல்லமை உள்ளே வரும்பொழுது பூரண பலமாயிருக்கும், பூரண பலமாயிருக்கும். அமைதியான நேரத்தில் ஆண்டவர் செய்த நன்மையான காரியம், ஒருவேளை ஆண்டவர்கிட்ட ஏதாவது பர்சனலா கேட்க வேண்டியது இருந்ததுன்னா உடைய இதயத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இவ்வளவு நேரம் வாயை திறந்து துதிங்க துதிங்கன்னு சொன்னோம். ஒருவேளை துதிக்காம வாயை மூடிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இப்போவாது உடைய இருதயத்துல ஆண்டவர்கிட்ட கேளு. ஏனென்றால் உடைய இருதயத்தை நினைவுகளை அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். உடைய இருதயத்துல என்ன வச்சிருக்கிற அப்படின்றது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஒருவேளை உன்னுடைய மனைவிக்கு தெரியாது, உடைய கணவனுக்கு தெரியாது, உடைய பிள்ளைகளுக்கு தெரியாது.
உடைய பெற்றோருக்கு தெரியாது, ஆனால் தேவன் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். தேவன் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். வாட் இஸ் யூ திங்கிங்? ஆண்டவர்கிட்ட கேள், ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் செட்ரைட் பண்ணணும், ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சரிப்படுத்தணும் என்று வாய் திறந்து இருதயத்தில் ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தால் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். வாழ்க்கையில ஆண்டவருக்கு லேசான காரியம், ஆண்டவருக்கு லேசான காரியமானது மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுஷன் மன்னாவை அழிப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ஒரு மண்ணை பிசைந்து ஒரு மனிதனை உருவாக்கின தேவன், ஒரு ஜீவனை தந்த தேவன் is with you this morning. இந்த காலை வேளையில உன்னோட கூட இருக்கிறார். மறந்து விடாத, மறந்து விடாத, கலங்காத, கண்ணீர் விட வேண்டாம், துக்கத்தோடு இருக்க வேண்டாம். அந்த ஜீவனுள்ள தேவன் உன்னோட கூட இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவன் உன்னோட கூட இருக்கிறார். மண்ணானது மனிதனுக்கு ஜீவனை கொடுத்து ஒரு உயிரை கொடுத்து உருவாக்கின தேவன் உன்னோட கூட இருக்கிறார். இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் நன்றி செலுத்தலாமா? கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி
Hallelujah. 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 இந்த வார்த்தையானது உலகம் முழுவதும் ஒரே வார்த்தை தான். உலகம் முழுவதும் எந்த மொழியா இருக்கட்டும், எந்த பாஷையா இருக்கட்டும், ஒரே ஆண்டவரை ஆராதிக்கிற என்னுடைய பிள்ளைகள் ஆராதிக்கும் பொழுது ஒரே வார்த்தை சொல்லி ஆராதிப்பார்கள். அப்படியாக இந்த காலை வேளையில விடுதலையோடு கொஞ்ச நேரம் ஆண்டவர் சொல்லாமா? ஹalleluya, 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 hallelujah, 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 yes Lord, hallelujah, hallelujah, hallelujah. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த காலையில் எங்கள் மத்தியிலே துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தெய்வம், உம்மை பாடி புகழ்ந்து உம்மை துதித்த ஒவ்வொரு இருதயங்களில் என்னை நிரப்புகிற தெய்வம். இந்த காலையில் ஆண்டவரே, முழு இருதயத்தோட முழு பலத்தோட உம்மை ஆராதித்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே வார்த்தை கொண்டு தேற்றும்படியாய் உடைய கரத்தில் ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் நின்ற நிலையில் இருக்கும் பொழுது நம்மத்தில் சிஸ்டர் வசந்தி பால் அவர்கள் வந்து சங்கீதம் 27 வாசித்து தருவார்கள். சங்கீதம் 27 685 பேஜ் நம்பர். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருள் செய்யும். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ்விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும். நானே ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். காத்திரு, அவர் உன் இதயத்தை சிறப்படுத்துவார். திடமனதாய் இரு, கர்த்தருக்கே காத்திரு. நம்ம சங்கீதம் 27 முதலாவது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் என் வெளிச்சமாய் இருக்கிறார்.
கர்த்தர் எப்படி வெளிச்சமாக இருக்காருன்னா, நம்ம கர்த்தர் வந்து டைரெக்டாக நம்மகிட்ட பேச முடியாதனால வேத வசனத்தின் மூலிமா நம்மக்கிட்ட பேசுவார். அவருடைய வேதம் தான் நம்மளுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நம்ம சங்கீதம் 119 105 நம்ம பார்க்கும்போது, அவருடைய கர்த்தருடைய வேதமே என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் கரடுமுடான வழிகள் இருக்கிறது. நம்ம போகிற வழிகள் எல்லாம் செவ்வையான வழியாக மாற்றி நம்ம நல்ல வழியில் செல்லணும்னா நம்ம வேதத்தை நம்ம வந்து கை கொள்ளணும். வேதத்தை அவர் நமக்கு பொக்கிஷமாக ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்ம ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், எங்கே போகணும், என்ன பண்ணணுன்றது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம வழி நடத்துக்கிறாரு. நம்ம ரட்சிப்பை பார்க்கணுன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நமக்கு ரட்சிப்பை எப்படி கொடுத்துருக்காரு. அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் கொடுத்த நம்ம ரட்சிப்பை நம்ம வந்து எப்படி காத்துக்கொள்ளணும்னா நம்ம விசுவாசிக்கணும். முதலாவது நம்ம வந்து விசுவாசம் அவிவிசுவாசம் இல்லாமல் நம்ம சந்தேகப்படாமல் ஆண்டவர் முழு மனதோடு நம்ம விசுவாசம் மட்டும்தான் ஆண்டவர் வந்து நம்ம ரட்சிப்பை நமக்கு கொடுத்துருக்காருன்றது நம்ம நினைத்திருக்கிறோம். அந்த ரட்சிப்பை நம்ம நினைத்திருக்கோன்றது உறுதிப்படும். நம்ம யாருக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. யாருக்கு பயப்படுவேன் என்று வசனம் இருக்குது. நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. மனுஷனுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் நம்ம பயந்தாலே போதும். அப்புறம் சங்கீதம் 96:4 நம்ம பார்க்குறோம், கர்த்தர் பெரியவர், மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களும் பயப்படத்தக்கவர் அவரே. 27 சங்கீதம் 2 வசனத்தை நம்ம பார்க்குறோம், என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாமிசத்தை பட்சித்து என்னை நெருக்குகையில் அவர்களில் இழி விழுந்தார்கள். நம்ம 1 பேதுரு 5:8 வசனத்தை பார்க்கும்போது, ஒரு தாவீது வந்து காட்டில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது அங்கே சிங்கங்களும் கரடிகளும் இருக்கும்போது அங்கே பாதுகாப்பான ஆயுதங்களை தாவீது வைத்து கொண்டிருப்பார். மனுஷனாகிய நாம் இந்த பூலோகத்தில் வாழும் பொழுது பொல்லாத சத்துருக்களுக்கும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் மாமிசத்தை பட்சிக்காதபடிக்குனா நம்ம பேதுரு நம்ம வசனத்தை வாசிக்கும் போது, தெளிந்த புத்தியுள்ளதாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நம்ம வேலை ஸ்தலங்களையும் நம்ம உறவினரோ இல்லை நம்ம வீட்டு பக்கத்து வீட்டாரோ எங்கே இருந்தாலும் நமக்கு எப்படியாவது ஒரு எதிராளி இருப்பாங்க, சத்ரு இருப்பாங்க. அவங்க மத்தியில் நம்ம வந்து அவங்க கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வகை தேடி கொண்டிருக்கும் போது நம்ம ஞானமாய் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழித்திருக்கணும் என்று பேதுரு சொல்கிறாரு. நம்ம அப்போ வந்து ஆண்டவர் பிள்ளையாகிய நாம் வந்து ஜாக்கிரதையாக ஞானமாக இருக்கணும். சங்கீதம் 3 நம்ம பார்க்கும்போது 27 பார்க்கும்போது, எனக்கு விரோதமாய் ஒரு பாலம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். நம்ம கர்த்தர் மேலே எப்பொழுதுமே நம்பிக்கையாக இருக்கணும். நம்மளுக்கு நன்மை செய்தாலும் செய்யாவிட்டாலும் தீமை வந்தாலும் எது வந்தாலும் நம்ம மேலே ஆண்டவர் மேலே விசுவாசத்தை நம்ம இழந்துடக்கூடாது. எப்பொழுதும் நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும். இப்போ நமக்கு ஒரு ஆபத்து நேரிடுது, நம்ம போலீஸ்க்கு நம்ம 100க்கு நம்ம கால் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு விபத்து நமக்கு நடக்குதுன்னும் போது நம்ம 108க்கு கால் பண்ணுவோம். ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்ம எதுக்கும் கால் பண்ண தேவையில்லை. எரேமியா 33:3க்கு நம்ம கால் பண்ணாலே நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும். எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதும் பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அப்போ நம்ம எதுக்கு நம்ம 100க்கும் 108க்கும் கூப்பிட தேவையில்லை, 100க்கும் கூப்பிட தேவையில்லை. 333 நம்ம படித்தா நம்ம வாசித்தாலே போதும். நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு எந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள் எது நேரிட்டாலும் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்கிறார். நீ அறியாததும் உனக்கு எட்டாதும் பெரிய காரியங்களையும் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம ஒன்று அவரை தான் நான் நம்பியிருக்கணும். மனுஷங்களையும் யாரையும் நம்ம நம்ப தேவையில்லை, டாக்டர்ஸையோ போலீஸையும் நம்ம நம்ப தேவையில்லை. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் நம்ம நம்பினா போதும். இப்போ 27 லாஸ்ட் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 27 ஸ்திரப்படுத்துவார்.
கர்த்தருக்கு காத்திரு, அவன் இருதயத்தை திடப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. எசேக்கியா தீர்க்கதரிசிக்கு ஒரு வியாதி வந்தது. அவர் மரண படுக்கையிலே மரணத்துக்கு ஏதுவாக இருந்தார். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், நீ மறிக்க போகிற, நீ உன்னுடைய இடத்த ஒழுங்குபடுத்து, சரிப்படுத்து அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாரு, மனுஷராகிய நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே நான் உண்மையாக இருக்கிறேனே, இப்படி இருக்கிறேன், எனக்கே இந்த கஷ்டத்தை நீங்கள் கொடுத்தீங்க, எனக்கே இந்த சோதனை கொடுத்தீங்க, நம்ம ஏன் தானே கேள்வி கேட்போம். ஆனால் எசேக்கியா என்ன கேட்குறாருன்னா, அவர் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதுமே அப்பொழுது அவர், கர்த்தாவே, நான் நமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து முத பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணிறார் எசேக்கியா. நம்ம எனக்கு ஏன் இந்த கஷ்டம், நான் ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், நான் உண்மையாக தான் இருக்கிறேன், எனக்கு ஏன் நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்கவே கூடாது. அவர் கேள்வி கேட்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே, உனக்கு முன்பாக நான் மன உத்தமமாய் நடந்தேனே, உன் பார்வைக்கு நலமானதை செய்தேனே, என்னை கொஞ்சம் நினச்சி பாருங்க தான் அவர் ஒரு தயவாக கெஞ்சி ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அது மாதிரி தான் மனுஷராகிய நம்மளும் நமக்கு ஒரு கஷ்டம், துன்பம், துயரம், வேதனைகள், பிரச்சனைகள், கவலைகள் சகலம் நமக்கு நேரிட்டாலும் நம்ம அதில் இடிஞ்சு போகாமல் இருதயத்தை சிறப்படுத்தி நம்ம ஒரு மனதைப்படுத்தி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். எசேக்கியா ராஜாவோட உடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அவர் மரணப்படுக்கையை மாற்றி 15 வருஷத்தை அவருக்கு கூட்டி கொடுத்தாரு. அது எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம். அப்படி இருக்க மனுஷராகி நமக்கு ஆண்டவர் செய்ய மாட்டாரா? நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவர் நம்ம பிரச்சனையை தீர்க்க வல்லவராக இருக்காரு. நம்ம ஆண்டவருக்கு முதலாவது நம்ம கர்த்தராகி என் தேவனாகிய கர்த்தரை முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக இருக்கு. நம்ம உண்மையாக நம்ம ஆண்டவரை நேசித்து ஜெபம் பண்ணி வேத வசனத்தை வாச்சோம்னா, நம்ம உண்மையாக இருக்கும் போது எசேக்கியா கேட்டது போல் நம்மளும் ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் தரும். நம்ம பிரச்சனைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் முடிவும் வரும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். மகிமைப்படுத்தாங்க. ஒரு பாடல் பாடும்பொழுது ஆண்டவருக்கு காணிக்கை தசமபாகத்தை போடலாம். Hallelujah. Hallelujah. Praise the Lord. கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், உயிர் வாழ எதை உண்போ, உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை அறுப்பதில்லை. பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை அறுப்பதில்லை. பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகனே உன்னை. பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகளே உன்னை. உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள்.
குறித்து நம்பிக்கை இழக்காதே. நாளைய தினம் குறித்து நம்பிக்கை இழக்காதே. நாளைக்கு வழி பிறக்கும், நீ இன்றைக்கு நன்றி சொல்லு. நாளைக்கு வழி பிறக்கும், நீ இன்றைக்கு நன்றி சொல்லு. உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். ஒருவேளை வெளியில் உட்கார்றவங்க வெயிலாக இருக்குன்னா இந்த பக்கம் சேர் எடுத்து போட்டு உட்காருங்க. அந்த ஃபர்ஸ்டில் இருக்க 3 பேரும் வெயிலில் உட்காராதீங்க. சாரி, திரும்பவும் அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்கிறேன், ஒருவேளை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை மாதத்தின் முதல் நாள் ஆராதனை காலை 6 முதல் 7 வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமையில் உபவாச ஜெபம் தொடர்ந்து நடைபெறும். அடுத்த வாரம் திருவிருந்து ஆராதனை இருக்குது, அதற்கு ஆயத்தமாய் வாருங்கள். சௌமியா காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள், பாஸ்டர்மா காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சபையில் வியாதியோடு இருக்கிற தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. மாதத்துடைய கடைசி ஞாயிறு ஆராதனைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுதுமாய் எங்களை ஒவ்வொரு நாளும் சுமந்து வந்தவர் நீர். ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தியவர், போஷித்தவர், பாதுகாத்தவர் நீர் ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை கேட்கப்படும் பொழுது எங்களுடைய செவிகளை திறந்து இருதயத்திலே அது விதைக்கப்பட பரிசுத்தாவியானவர் எங்களை இருதயத்தை நல்ல பூமியாய் மாற்றி தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு காரியங்களும் நூறத்தனையான அறுவடைகளை எங்கள் வாழ்க்கையில கொண்டு வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி சுகப்படுத்தி கொண்டு வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அம்மாவுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரை. படுக்கையை மாற்றி அடுத்த வாரம் ஆராதனையில் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. சௌமியாவுடைய கரத்தில் ஒப்பு விடுகிறோம். நீர் மகளுடைய வாழ்க்கையில இருந்து நீர் அந்த குடும்பத்திற்கு தலைவராய் இருந்து திருமணத்திற்கு நீர் சென்று அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே பார்க்க இருக்க காரியம் என்னவென்றால், ஏற்கனவே இதில் பிரசங்கித்திருக்கிறேன். அதோடைய திரும்பவும் அதோடைய பேஸ் லைனை இன்றைக்கு சொல்லி முடிக்கலாம் என்று தீர்மானித்திருக்கிறேன். God knoweth you and deliver you. ஆண்டவருக்கு நீங்கள் யார் என்று தெரியும், உங்களை விடுதலை ஆக்குவார் என்ற காரியம் ஏற்கனவே நான் பிரசங்கித்திருக்கேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ரொம்ப நாள்லாம் கிடையாது, போன மாதம் தான் நாகும் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசிங்க. 7 மட்டும் வாசா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். 1081ஆம் பக்கம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார், தம்மை நம்பி இருக்கிறவர்களை அறிந்திருக்கிறார். இந்த வசனம் கேட்டவனே தெரியும், ஆமாமா இவர் ஏற்கனவே பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு இது ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியம். ஆனால் இதை செய்வதற்கு முன்பதாக செய்கிறவர் யார் என்பதை நன்கு ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. எப்பவுமே ஒரு ஒரு உதவி கேட்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன், யாருக்கிட்டையாவது உதவி கேட்குறோம் அல்லது உதவியை எதிர்பார்த்து போகிறோம் அப்படின்னா, உதவி செய்கிறவர்கள் யார் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும். அவங்க எதுக்கு செய்கிறாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய சுய லாபம், சுய ஆதாயம் அல்லது எதுக்காவது இருக்குது அப்படின்னா அங்கே நம்ம போய் கேட்கவே கூடாது, அங்கே போய் அங்கே நிற்கவும் கூடாது. ஏனென்றால் நம்ம பொதுவாக பார்ப்போம், யாருக்காவது பர்த்டே, பழைய இறந்த மரித்த அரசியல்வாதிகளுக்கு அல்லது யாருக்காவது பர்த்டே என்ன பண்ணுவாங்க, ஊர் ஃபுல்லாக லட்டு கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்துக்கிறீங்களான்னு தெரில. ஒருத்தன் அப்படி தான் ஒரு நாள் சிக்னலில் கூடுவாஞ்சலில் நிறுத்தி லட்டு கொடுத்தான். தம்பி நான் ஸ்வீட்டு சாப்பிட்ற பழக்கம் இல்லைன்னு பாருங்கள். அவன் ஒரு மாதிரி ஆகிட்டான். ஏன்னா அவனால் ஃபோட்டோ எடுக்க முடியல, நான் ஸ்வீட்டும் எடுக்கலை. அதனால் இந்த லட்டு கொடுப்பாங்க. இவன் லட்டு கொடுக்கும்போது நம்ம லட்டு எடுத்து வச்சிக்கலாம், அந்த பக்கத்தில் ஒருத்தர் வந்து அழகாக ஃபோட்டோ எடுத்து அவன் போட்டு முகநூல்லையோ அல்லது பேப்பர்லேயோ போட்டு நாங்கள் தலைவருடைய பண்டிகையை பிறந்த நாளை இவ்வாறு கொண்டாடினோம் அப்படின்னுவாங்க. ஸோ இந்த உதவி வர்ற இடத்த நம்ம சரியாக பார்க்கணும். அப்படி பார்க்கல அப்படின்னா
அது சரியானதாய் வந்து சேராது என்பதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஆண்டவரும் ஆபத்து நாளிலே நம்மை விடுதலை ஆக்குறவராய் இருக்கிறார். ஆனா அவர் யாரு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் யாருன்னு, ஏன்னா நம்மளுடைய எண்ணம் எல்லாம் என்ன தெரியுங்களா, ஆண்டவர்கிட்ட போனா ஆண்டவர் கிருபையும் இரக்கமும் மனத்தாழ்மையும் நம் மீது வைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா இருக்கு, இல்லைன்னா சொல்லல. ஆனா அதுக்கு முன்னாடி அவருக்கு இன்னொரு முகம் இருக்கு. அது என்ன முகம் அப்படின்றது தான் நீங்கள் முதல் வசனம் தொடங்கி 6 வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில் வாசிக்கொள்ளுங்க. நேரம் இல்லை, ஆக்சுவலாக வாசிக்கணும்னு யோசித்தேன், ஆனால் நேரம் இல்லாதனால நம்ம துரிதமாய் போகலாம். அதுல ஒரு சில முக்கியமான காரியங்களை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் கர்த்தர் எரிச்சல் உள்ளவராய் இருக்கிறார். முதல்ல ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, God is a jealous God. எப்படிப்பட்ட தெய்வமா? ஒன்றும் இல்லைங்க, நீங்க உங்களுக்கு உங்களுடைய நண்பரை வைத்து கொண்டு யாரோ ஒருத்தருக்கு உங்க நண்பர் கேட்குறாங்க வச்சுங்களேன், ஒருவேளை நீங்க கிறிஸ்துமஸுக்கு உங்க நண்பருக்கு ஒரு நல்ல ஷர்ட் எடுத்து கொடுக்குறீங்க வழக்கமா வைத்துக்கொள்ளுங்க. திடீர்னு இந்த ஆண்டு அவனுக்கு ஒரு 500 ரூபாயில ஷர்ட் எடுத்துட்டு யாரோ ஒருத்தனுக்கு ஒரு 2000 ரூபா ஷர்ட் எடுத்தா அவங்க நண்பன் என்ன யோசிப்பான்? பரவாயில்ல, நம்மை விட அவன் நல்லவன், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு யோசிப்பானா? வயிறு எரியுமா? மம்மனை பிறந்ததுலேருந்து உன் கூட தான்டா இருக்கிறேன், உன் நண்பனாகிற, உன்னுடைய வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் இருக்கிறேன், ஆனால் எனக்கு 500 ரூபா ஷர்ட்டு நேற்று வந்தவனுக்கு அது ஆரோக்கியமான ஒரு ஜெல்லஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. ஏனென்றால் முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படியே போலதான் நம்ம ஆண்டவரும் ஜெல்லஸான கடவுள் தான். எதுல அவருக்கு ரொம்ப எரிச்சல் உள்ளவராய் இருக்கிறார் என்றால், முதல் காரியம் என்ன தெரியுமாங்க, நம்ம வேற யாருக்காவது முதலிடம் கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், அவர் ரொம்ப ஆத்திரம் அடைஞ்சிருவார், எரிச்சல் அடைந்து ஓடுவார். எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் 20 verse 5 பார்க்கலாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும். இங்க பாருங்களேன், நீங்க 4ஆம் வசனத்தை வீட்டில் வாசிக்கொள்ளுங்க. அதனுடைய 5ஆம் பாகம் என்ன சொல்லுதுன்னா, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து. இங்க பாருங்களேன், அவர் எதுல திரும்ப எரிச்சல் அடைகிறாரு? வானத்துல இருப்பதும் நிலத்துல இருக்கிற காரியங்களை, அல்லது மனுஷருடைய கையினால படைக்கப்பட்ட காரியங்களை, அல்லது மனிதன் பேர் வைக்கிற காரியங்களை, அல்லது மனிதன் முதலிடம் கொடுக்கிற காரியங்கள்ல நம்ம ஆண்டவர் ரொம்ப எரிச்சல் அடைவாராம். ரொம்ப ஜெல்லஸ் காட். அவரை போல ரொம்ப எரிச்சல் பொறாமை உள்ள தெய்வம் யாருமே கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதனால நம்ம என்ன நினைத்துக் கொள்கிறோம், ஆபத்து நாள்ல ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா உதவி செய்வார்னா நிச்சயமா செய்வார், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்னா தெரிஞ்சுங்க, நீங்க ரொம்ப நாள ஆபத்துல இருந்து காத்துக்கொண்டு ஆண்டவர் உதவி செய்யல அப்படின்னா நீங்க வேற எதுக்கு உங்க வாழ்க்கையில என்ன பண்ணிட்டீங்க, முதலிடம் கொடுத்துட்டீங்க. ஒரு நண்பனை ரொம்ப நாள் எரிச்சல் காட்டிட்டே இருந்தா வச்சுங்களேன், அவன் என்ன பண்ணுவான், ஒரு நாள் பர்ஸ்ட் ஆவான் பாருங்க, அன்னைக்கு நீங்க இருக்கிற இடமே கூட இருக்கிறவங்கள நீங்கள் நம்ம எரிச்சல் அடையிறத விட நம்ம மெட்ராஸ் பஸ்ஸில் காண்டி ஏற்றிக்கினே இருங்களேன். அவன் ஒரு நாள் பாண்டில் இருக்கிற ஜல்லி எடுத்து உங்கள் தலை மேலே போட்டு மூடிட்டு போவான். அதனால் உண்மை. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற யாரையாவது ஒருத்தரை அவங்க சொல்கிறதையே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் திரும்ப சொல்லி பாருங்களேன், உங்ககிட்ட பேச நிறுத்திடுவாங்க. இல்லை அவங்க சொல்கிறதுக்கு இடக்க முடக்கா பதில் சொல்லுங்களேன், அவங்க இன்னும் காண்டாயிடுவாங்க. அப்போ ஆண்டவர், நம்ம ஆண்டவரும் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, ரொம்ப எரிச்சலுடைய தேவனா இருக்காரு. எதுல தெரியுமா, when you have to give the first preference, give the first preference. அதை தவிர்த்துட்டு நீ, அது 4ஆம் வசனம் அருமையா சொல்லுது, ஆகாயத்தில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் ஜலத்துல உள்ளதோ எதுக்கு நீ முதலிடம் கொடுத்தாலும் அவர் என்ன ஆயிடுவாராம், செம்ம எரிச்சல் ஆயிட்டு உன்னை கண்டுக்கவே மாட்டாரு. நீ ஆபத்தில் அமர்ந்து கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டாலும் பாவம் ஏதோ கத்துது. இந்த கோழி பண்ணையில் கோழி கத்துச்சு வச்சுக்கலாம், காலையில் எந்த கோழி கத்துச்சுன்னு தெரியுமாங்க உங்களுக்கு? தெரியாது. ஏன்னா மொத்தமாக கத்தும். ஒரு கோழி தான் கத்துதுன்னே தெரியாது. கத்துற கோழி அறுத்தலான்னு போனால் எல்லா கோழியும் கத்தும்.
அப்படிதான் சிலர்லாம் ஆபத்து நாளில் உட்காந்து ஆண்டவரே நான் காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இவர் யோசிப்பாரு, நேற்று வரைக்கும் நீ சர்ச்சுக்கு 8 மணிக்கு வானா நீ எத்தனை மணிக்கு வந்த? எனக்கு எவ்வளோ எரிச்சலாக, எனக்கு இல்லை சாரி, ஆண்டவர் யோசிப்பார் எவ்வளோ எரிச்சலாக இருக்குது அப்படின்னு. அப்போது நம்ம ஒன்றெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதிலே 34:14 வாசிக்கலாம். யாத்திராகமம் 34:14. கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது. அவருடைய நாமமே எப்படியா? எரிச்சல் உள்ளவர். நம்ம கர்த்தாவே கர்த்தாவே என்று நீங்க கூப்பிடுறோம், நம்ம எல்லாம் கூப்பிடுறோம் ஆபத்தில், ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கப்பா. கர்த்தருடைய நாமத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்ன தெரியுமாங்க? எரிச்சல் உள்ளவர்னு அர்த்தம். நீங்க ஒரே வார்த்தையை 4 தடவை கூப்பிட்டீங்கன்னா அவர் என்ன ஆயிடுவாரு? செம்ம காண்டாயிடுவார். எதுக்கு இவன் இப்போ கத்தி கிடக்குறான்? ஒன்றும் இல்லை, வீட்டில் உங்கள் குழந்தைங்க ஏதாவது வேலை செய்ய சொல்கிறீங்க வச்சுங்களேன், அல்லது ஏதாவது கூப்பிடுறீங்க, அம்மா இங்கே வா அப்படின்னு ஒரு தடவை கூப்பிடுறீங்க, அந்த குழந்தை ஓடி வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? வேலை சொல்லி முடிச்சுருவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. 4 தடவை கூப்பிட்டு அந்த குழந்தை எப்படி இருக்கவங்க, நீங்கள் காண்டாவரத்தை விட்டுருங்க, அந்த குழந்தை எப்படி இருக்காங்க? எப்போ பார்த்தாலும் கத்தி நிற்குது அம்மா. இப்போ ஆண்டவரும் அப்படிதாங்க. எப்படி தெரியுமா? அவருடைய நாமமே எரிச்சல் உள்ள என்பது அர்த்தம் உள்ளதாய் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமாங்க? God always wants first preference. அவருக்கு எப்பொழுதுமே முதலிடம் அவசியமானதாய் இருக்கிறது. நீங்க முதலிடம் கொடுத்துட்டீங்க வச்சீங்களா, நான் 7ஆம் வசனத்துல ஒரு சில காரியங்களை மாத்திர கடைசியா சொல்லி முடிப்பேன். முதலிடம் அவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஆபத்து நாள்ல கூப்பிடணும் கூட அவசியமே இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவருடைய கண்கள் எப்பொழுதுமே உங்க மேல நோக்கமாய் இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்க தவறி விழுந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு? விழுற நேரத்துல நீங்க முழுவதுக்கு முன்பதாகவே கரம் இல்லைங்க எனக்கு இதுக்கப்புறம் முடியாது அப்படின்னு நீங்க யோசிக்க ஆனா நேரம் வராத அளவுக்கு ஆண்டவங்களை உயர்த்தி நிக்க வைக்கிறவராயிருக்கிறார். ஆனா முதல்ல தெரிஞ்சுங்க, அவர் ரொம்ப எரிச்சல் உள்ள தெய்வமாய் இருக்கிறார். 2வது ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க? அவர் ரொம்ப பழி வாங்குற புத்தி அவருக்கு ரொம்ப உண்டு. வெஞ்சன்ஸ், காட் ஆஃப் வெஞ்சன்ஸ் எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 32:35 வாசிக்கலாம். பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. இங்க பாரு, அவர் சொல்றாரு, எப்பா பழி வாங்குறதும் பதில் சொல்றதும் யாருடைய வேலையா? இப்போ நமக்கெல்லாம் எப்படி தெரியுங்களாங்க, நம்ம ஆண்டவரையே மிஞ்சிடுவோம் பல நேரத்தில். ஆண்டவர் யாருக்காக இதை சொல்லுறாரு அப்படின்னா, எவனாவது அவருக்கு கீழ்படியில அவரை பொறாமைக்குள்ள இருக்கிறான் அல்லது எரிச்சலுக்குள்ள அவரை மூட்டுகிறான் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அவர் என்ன பண்ணுவார்னா, பழி வாங்குவதும் பதில் சொல்வதும் அவருடைய வேலையா இருக்கு. வாசி முடிங்க அதோடைய பகுதியை. ஏற்ற காலத்துல அவர்களுடைய கால் தள்ளாடும். இங்க பாருங்க, யாருடைய கால் தள்ளாடுமா? யாரெல்லாம் ஆண்டவரை காண்டி ஏத்துறீங்களோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஏற்ற காலத்துல காலு டான்ஸ் ஆடும், தள்ளாடும். அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமா இருக்கிறது. அவருடைய ஆபத்து நாள் எங்க இருக்குதா? சமீபமா இருக்கிறது. இப்போ நமக்கு என்ன தெரியுமா? ஆண்டவர் மகா இரக்கம் உள்ளவர், உண்மையிலே இரக்கம் உள்ளவர் தான். எவ்வளவு நேரம் தெரியுமா? அவர் நீடிய சாந்தம் உள்ளவர். எவ்வளவு நாள் தெரியுமா? உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நீ கடைசியில எதுவுமே முடியல அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிடுவாருன்னா, கம்முன்னு விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கினே இருப்பார். அப்ப அவங்களுக்கு ஆபத்து நாள் எங்க ஆயிடுச்சுன்னா சமீபமாகிவிட்டது. இப்போ 7ஆம் வசனத்துக்குள்ள வந்துட்டு நம்ம என்ன நினைச்சுக்குவோம்? ஆண்டவரே ஆபத்து வந்து விட்டது என்று கத்தி கூக்குரலும் போதுதான் அவர் என்ன பண்ணுவாரு? இப்பதான் நான் இருக்கிறேன்றதே தெரியுது. இவ்வளவு நாள் எங்க இருந்தேன்னு உனக்கு தெரியவே தெரியாது. இவ்வளவு நாள் ஜாலியா இருந்த, இவ்வளவு நாள் ஆட வேண்டிய ஆட்டமெல்லாம் ஆடியாச்சு. இப்போ கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற நேரம் வரும்பொழுதுதான் என்ன பார்க்குறேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குவதிலும் பதில் சொல்லுவதும் அவருடைய வேலையா இருக்கிறது. யாருக்கு அப்படின்னா அவருக்கு விரோதமாய் வருகிற. இது நமக்கும் பொருந்தும். யாருக்கு தெரியுமா? நம்ம சும்மா இருந்தா அவர் நமக்காய் பழி வாங்குவார், நமக்காய் அவர் பதில் அளிக்கிற தேவன். அது வேற டாபிக், அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம ஆண்டவருக்கு விரோதமாய் போகணும் என்றால் அல்லது ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்வோம் என்றால் ஆபத்து நாள் ரொம்ப சமீபமா இருக்கிறது. ஆபத்துனா நீங்க ஒண்ணு நினைத்துக் கொள்ளக்கூடாது, என்னடா இவருக்கு மாச கடைசியில உங்களுக்கு ஆபத்து வரும் போயிடுவீங்க, அவள் தான் ஆண்டவரை காண்டு ஏத்துனீங்கன்னா உங்களை போட்டு மண்ணில் போட்டு போச்சிடும், அதெல்லாம் இல்லை. ஆபத்து என்பது என்ன தெரியுங்க? பிசாசு நம்மளை எப்போ அப்படியே முழுங்கி எடுத்துட்டு போயிட்டு அவனோட கடங்குல அல்லது அவன் கட்டி கொண்டிருக்கிற ராஜ்யத்துல சேர்க்கலான்னு அவன் காத்து கொண்டு
அவனுடைய பாதையில மாட்டிக்கொள்ளாதபடி நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. அதுல 42 வாசிக்கலாம். 32 42 உபாகமம். கொலையுண்டும் சிறைப்பட்டும் போனவர்களுடைய ரத்தத்தாலே என் அன்புகளை வெறிகொள்ள பண்ணுவேன். இங்க பாருங்களேன், அவர் சொல்றாரு அவருடைய வெஞ்சன்ஸ் எப்படி இருக்குன்னா, யாரெல்லாம் மாட்டிக்கினாங்களோ அவர் கையில அவங்களுடைய ரத்தத்துல அம்பை தோய்த்து எடுக்கிறவராய் இருக்கிறார். ஒருத்தர் ரத்தத்துல அம்பை தோய்க்கணும் அப்படின்னா, அம்பு விட்டீங்கன்னா நீங்க ஒருவேளை நீங்க எல்லாம் வேட்டைக்கு போய் பார்த்துருக்கீங்களா தெரியல. எத்தனை பேர் வேட்டைக்கு போய் பார்த்துருக்கீங்க? வேட்டைக்கு போறவங்க பார்த்தீங்கன்னா, அம்பு விட்டா அது ஒன்று சொருகி கொள்ளும் அதோடைய அனிமல்ஸுக்குள்ள, மிருகத்துக்குள்ள, அல்லது அந்த சைடு வந்துடும். டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபோர்ஸ் ஆஃப் த ஏரோ. ஆனா அது ஃபுல்லா ரத்தம் இருக்குமா அப்படின்னா இருக்காது. நீங்க வேட்டைக்கு போறவங்க பார்த்தீங்கன்னா, அந்த அம்போட ஹெட்ல பிளேட்ஸ் இருக்கும், ரேசர் பிளேட்ஸ். அந்த ரேசர் பிளேடு மாத்திரம் தான் ரத்தம் இருக்கும். அதுவும் அது பீரிட்டு வெளியே வந்துடுச்சுன்னா அந்த ரத்தமும் இல்லாம போயிடும். ஆனா அம்பு ஃபுல்லா ரத்தம் வரணும்னா என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? அந்த மிருகத்தை வெட்டி சாட்சி ரத்தம் ஓடும் போது அம்பு அதுல துவைத்து இழுத்தா மாத்திரம் தான் அம்புல ரத்தம் ஓட்டும். நீங்க அந்த பகுதி 2வது பகுதியை வாசி முடிச்சிருங்க. என் பட்டயம் தலைவர் முதற்கொண்டு சகல சத்துருக்களின் மாம்சத்தையும் பட்சிக்கும். இங்க பாருங்களேன், அவருடைய பட்டயம் தலைவர் முதல் கொண்டு சகலரையும். இப்போ நமக்கெல்லாம் என்ன தெரியுமா ஒரு ரொம்ப கேர்லெஸ்ஸான விஷயம், கடவுள்கிட்ட பார்த்துக்கலாம். நியூ இயர் நைட்டு போயிட்டு, ஆண்டவரே இந்த வருஷம் 52 வாரமோ நான் வந்துடுறேன். நியூ இயர் நைட்டில் போய் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துக்கலாம். 31ஆம் தேதி நைட்டு வரும்போது, ஆண்டவரே இந்த வருடம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னியும் மீறுதல்களையும் மன்னியும். அவர் பார்த்துக்கினே இருப்பார். கடைசியில் தலைவர் முதல் கடைசி வரைக்கும் வெட்டி சாய்ச்சி அம்போ கத்தியும் ரத்தத்தோடு எடுத்துட்டு போற அளவுக்கு வெஞ்சன்ஸ் உள்ள காட். அதுதான் சொல்ல வரேன். நான் உங்களுக்கு அவர் எப்படிப்பட்ட தெய்வம் என்றால், பயங்கர பராக்கிரமம் உள்ள தெய்வம், பயங்கரமான எரிச்சல் உள்ள தெய்வம், பயங்கர கோவக்கார தெய்வம். நம்ம ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு அப்பா எப்போ பார்த்தாலும் கடுன்னு வச்சிங்களேன், வீட்டில் இருக்கிற வீடு எப்படி இருக்கும்? பின்னு உண்டோட பக்கத்து வீட்டு கேட்கும். ஏன்னா நீங்க தப்பி தவறி ஒரு டம்ளரை போட்டுருங்களேன், வீட்டில் இருக்கிற அம்மாங்க வீட்டுக்கார் ரொம்ப கோபக்காரன்னு வைத்துங்களேன், ஜிங்கில் ஒரு பாத்திரத்தை டங்குன்னு வைங்களேன், பாத்திரத்தை விட 4 மடங்கு சவுண்டு வெளியே வரும், அலரும் கிச்சனே. இப்ப அவர்கிட்ட போயிட்டு நீங்க அன்னைக்கு ராத்திரி போயிட்டு நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் கேட்க முடியும்னு நினைக்கிறீங்க? முடியவே முடியாது. உங்களை துவைச்சு கிழிச்சு ரத்தத்தை எடுத்து அதை பொரியல் பண்ணி சாப்பிட்டு போயிடுவார். அதே மாதிரிதான் அவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை, அவருக்கு காட்ட வேண்டிய பயத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய ரெவரன்ஸை, முக்கியத்துவத்தை நீ கொடுக்கல அப்படின்னா சடுதியில ஆபத்து வந்து விடும். பிசாசு எப்போ நம்மளை பிடிங்கி கொண்டு போகலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான். அப்படி போயிடாம இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த நாளில ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ பழி வாங்குறது அவருடைய குணாதிசயமாவே இருக்கு. அதனாலயே என்னமோ தெரியல, இன்று வரைக்கும் கிறிஸ்தவங்க பழி வாங்கத்துல கில்லாடிகளாவே இருக்கிறாங்க. கேட்டா அப்பா போலதானங்க புள்ள. ஒரு பிரதர் எதனா பண்ணிட்டாருன்னா அந்த பிரதருக்கு 10 மடங்கு பள்ளம் நோண்டி அவரை உள்ள போட்டு, முடிஞ்சா வம்சத்தையே உள்ள போட்டு புதைக்கிறது யாருடைய வேலை? பெந்தகோஸ்தக்காரங்களுக்கு கை தேர்ந்த வேலையாகவே. அது எங்க இருந்து வருதுன்னு கேட்டா, நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தினால. ஆனா அவர் எதுக்கு பழி வாங்குறாரு நல்லா தெரிஞ்சுங்க. அவருடைய வேலைக்கும் அவருடைய சமூகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதவங்களுக்கு மாத்திரம்தான், மனிதர்களுக்கு அல்ல. நம்ம மீது அவர் இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். அடுத்தது ஒரு காரியத்தை பார்க்கணும். எரேமியா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் என் உக்கிரம் அக்னியை போல் எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். 4வது ஒரு காரியம் என்ன தெரியுங்களாங்க? God is a very furious God. உக்கிரம் உள்ள தெய்வமாய் இருக்கிறார். இப்போ முதல்ல பார்த்தோம் பொறாமை உள்ளவர், எரிச்சல் உள்ளவர், ஜெல்லஸ் காட். 2வது வெஞ்சன்ஸ் காட். அவரு பழி வாங்குறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பார். எப்பெல்லாம் பழி வாங்குவார் தெரியுங்களா? நம்ம எப்போ அவரை விட்டு ரொம்ப ஓடி போயிட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவுதான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாலும் அவர் காதுகளிலே எட்டவே எட்டாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அக்காலத்துலனா அங்க போன பிறகு பரலோகத்தின் வாசல்ல நின்று, கர்த்தாவே உங்க பேரை சொல்லி நாங்க என்னத்தை ஓட்டணும்? பேய ஓட்டணும்.
உங்க பேரை சொல்லி வியாதிசரை குணப்படுத்தணும், உங்க பேரை சொல்லி செத்தவனை எழுப்பணும். அவர் ஒரே வார்த்தை சொல்லுவார், நீ யாருன்னே எனக்கு தெரியாதுறான்னு. சிம்பிளா முடிஞ்சிச்சு பாருங்களேன். இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவன் திடீர்னு சண்டை போட்டான், நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க வச்சுங்களேன், அவனுக்கு எப்படி இருக்கும்? செம்ம ஆத்திரம் வரும். இவனை எதனா பண்ணணும்னு ஆத்திரம் வரும். அந்த நேரத்தில் அழகா வருவான் பிசாசு, வாடா என் கூட சேர்ந்து நான் அவரை பண்ணலாம், தூக்கி எங்க போட்டுருவான், எரிகிற அக்கினியிலே. அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். மூன்றாவது காரியம், God is a furious God, உக்கிரம் உள்ள தெய்வமாக இருக்கிறார். அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அதை பயங்கரமா வேகமா துரிதமா செய்கிறவராய் இருக்கிறார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய, அதுல இருந்து தப்பித்து கொள்ள வேண்டிய செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இருதயத்துல மூடிக்கொண்டிருக்கிற அந்த நுனி தோலை அகற்றி விட வேண்டும். ஏனென்றால் இருதயம் சாஃப்டா இருக்கணும். சிலருக்குலாம் இருதயம் எப்படி தரமா இருக்கும், உள்ள சாஃப்டா இருக்கும், அது மேல நல்லா திக்கான தோலை போட்டு மூடி வைத்துக் கொள்ளுவார்கள். ஆண்டவருடைய சமூகத்துல வரும்பொழுது நம்மளுடைய இருதயங்களில் விருத்த சேதனம் உள்ளவர்களாய் இருப்போம் என்றால் நிச்சயமாகவே நம்ம ஆண்டவர் நமக்குள்ள வாசம் செய்து எல்லா பெரிய காரியங்களும் செய்வார். ஆனா இங்க வரும்பொழுதுதான் நம்ம இருதயத்தை என்ன பண்ணி கொள்ளுகிறோம், நல்லா திக்கா ஒரு துணியை போட்டு மூடிக்கின்னு உள்ள வருகிறவர்களாய் இருக்கிறோம். அல்லது வெளியே போகும்பொழுது நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, ஆண்டவர் இருதயத்தை தான் ஆராய்ந்து பார்க்கிறார், வேற எதுவுமே கிடையாது. ஆண்டவர் உங்களுடைய எந்த கேரக்டரோ அல்லது எந்த குணாதிசயத்தையோ அல்லது எப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் பார்க்கறது இல்லை, உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிறார். அப்படி என்றால் இந்த காலையில இப்படிப்பட்ட உக்கிரமான அல்லது வெஞ்சன்ஸ் உள்ள அல்லது ஜெல்லஸ் உள்ள காடு கிட்ட இருந்து நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க, இருதயத்தை சுத்தமா வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. மீகா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் மீகா 5:15 பார்க்கலாம். செவி கொடாத புறஜாதிகளிடத்திலே கோபத்தோடும் உக்கிரத்தோடும் நீதியை சரிகட்டுவேன் என்றார். இங்க பாருங்களேன், செவி கொடாத யார் இடத்துல, புறஜாதி இடத்துல உக்கிரத்தோட இருப்பாராம். இப்ப நீங்கள நானும் யாரு, தாவீதுடைய வம்சம். அல்லேலூயா சொல்லாதீங்க, சொல்லிட்டீங்கன்னா அடுத்து எப்படி உங்களுக்கு ரத்த சொந்தம் கேட்பேன். பரவாயில்ல, முடிச்சு நிக்கிறீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ரைட். இப்போ நீங்களும் நானும் எந்த வகையிலையும் எந்த விதத்திலையும் யூத ரத்தம் நமக்குள்ள கிடையாது. அப்படி கலந்து இருக்குது அப்படின்னா நீங்க போய் டிஎன்ஏ செக் பண்ணுங்க, தப்பு இல்லை. அப்போ நம்ம எல்லாம் புறஜாதிகள் தான். இப்ப நமக்கு 2 கவனன்ட் தான் ஒண்ணு வைக்கிறார். என்ன தெரியுமா, உன் இருதயத்தில் இருக்கிற நுனித்தோலை நீ விருத்த சேதனம் பண்ணி விடு. இரண்டாவதாக எனக்கு செவி கொடு, வேற எதுவுமே தேவையில்லை. எதற்காய் செவி கொடுக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வரும்பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள போகும்போது நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் சில வார்த்தைகளை கேட்கும் போது நமக்கு என்று உணர்த்துவார். அந்த நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா பண்ணிடுவோம், இருதயத்தை போர்வை போட்டு மூடிக்கொள்வோம். அது எனக்கு இல்லைங்க, பாவம் அவர் ஏதோ பேசி கிடக்கிறாரு, கட்டி கிடக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏனென்றால் நீங்கள் மூட மூட விருத்த சேதனம் பண்ணாம இருக்கிற வரைக்கும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் இருக்கிற வரைக்கும் அவர் எப்படி பண்ணா கோபத்தோட உக்கிரத்தை சேர்த்துக்கிறவராக இருக்கிறார். அதிக கோபப்பட ஆரம்பிச்சிருவாரு. கடைசியில நீதியை சரி கட்டிடுவாங்க. நீதியை சரி கட்டுவது என்றால் என்ன தெரியுமாங்க, he will do the righteous thing. நீங்க ஒருவேளை நம்மலாம் யோசிச்சு கொள்ளலாம், என்னங்க அவங்கலாம் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, சிலர்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னா, அவர் அழகா தூக்கு நூலை வைத்து சரி கட்டுகிற தெய்வமா இருக்கிறார். என்ன தெரியுமாங்க, உங்களுடைய இருதயத்தையும் நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து கீழ்ப்படுகிறதையும் ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பக்கம் நீதிக்குரிய காரியங்களை வைப்பார் என்றால் நம்ம தராசு எங்க இருக்கும், எது வெயிட்டா இருக்கும், எது வெயிட்லெஸ்ஸா இருக்கும் என்பதை உங்களிடத்துல விட்டுக் கொள்ளுகிற நீங்களே பார்த்து கொள்ளுங்க. சங்கீதம் 103:8-9 பார்க்கலாம். அதிலே அந்த பக்கத்திலே சொல்லுது, அவர் பொறுமையுள்ள தேவன், உடனே செய்ய மாட்டாராம். நான் சொன்னேன் முதல்ல சொன்ன அவர் ஜெல்லஸ் காடு, வெஞ்சன்ஸ் காடு, ஃபியூரியஸ் காடு. ஆனா கோபத்துல ஸ்லோவா இருப்பாராம். எடுத்து வாசிங்க. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். இங்க பாருங்களேன், அவரு எப்பவுமே கோபமாவே இருக்கிற கடவுள்லாம் கிடையாது.
நான் என்னங்க முதல்ல அவர் ரொம்ப கோவம் உள்ள தெய்வம் நீங்க. ஆமா, கோவம் உள்ளதா. எப்ப தெரியுமா? அவருக்கு விரோதமா விக்கிரகங்களையும் அவருக்கு முதலிடம் கொடுக்கலன்னா அவர் உக்கிரத்துல போயிடுவார். ஆனா எப்பவுமே அப்படியே இருப்பாருன்னா அப்படி கிடையாது. நீடிய சாந்தம் உள்ள தெய்வமா இருக்கிறார், இரக்கம் உள்ள தெய்வமா இருக்க. எது தெரியுமா? திரும்பி எப்பயாவது வந்து விடுவாயா? உன் இருதயத்தை நீ விருத்த சேதனம் பண்ணி விடுவாயா? அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு என்னைக்காவது மனம் திரும்பி ஆண்டவரே எனக்குள்ள இருங்க, என்னை போல உங்களை மாற்றுங்க அப்படின்னு நீ ஒப்பு கொடுப்பாயா என்பதை அவர் கூர்ந்து கவனித்து கொண்டே இருக்கிற தெய்வமாய் இருக்கிறார். இந்த இளையகுமாரன் எவ்வளவு நாள் அவங்க அப்பா வீட்டை விட்டு வெளியே இருந்தான் அப்படின்றது தெளிவா இல்லை. ஆனா ஒண்ணு தெரியும், அவன் திரும்ப வருவான்ற அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா பிள்ளைங்களை பத்தி அப்பாவுக்கு தெரியாதா? குழந்தைங்களை பத்தி அப்பாவுக்கு தெரியாதா? இது எவ்வளவு நாள் சுத்தி கிடக்கும் வெளியே, காசு இருக்க வரைக்கும் ஆடும், அதுக்கப்புறம் நொண்டிக்கினே வரும் வீட்டுக்கு அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுக்குது அன்னைக்கு. அதே போல நம்ம அப்பாவுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ நாள் ஆடுவோன்னு. நானா சொல்கிறேன்னா, நீங்களும் நானும் பண்ணிக்கு வைக்கிறத தின்னுட்டு ரிட்டன் வர்றதுக்கு முன்னாடி நல்ல சோறு இருக்கும் போது ரிட்டன் வந்துட்டீங்கன்னா ஆண்டோடைய சமூகத்தில் தொடர்ந்து சமாதானமாய் சந்தோஷமாக இருக்கான். இளையகுமாரன் அப்போ தானே வந்தான். நான் உங்களை சொல்லலை, இளையகுமாரன் கடைசியில் என்ன ஆயிட்டு நமக்கு தெரியும். பண்ணிக்கு வைக்கிற தவிட தின்ன பிறகுதான் புத்தி வந்துதான். ஆனால் நம்ம பண்ணியும் கிடையாது, நம்ம இளையகுமாரனும் கிடையாது, நம்ம தவிடும் தின்ன போவது கிடையாது. நம்ம சாப்பிடுகிறதெல்லாம் ஆண்டோடைய வார்த்தையாக இருப்பதால இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய சமூகத்தில் வந்து அவருக்கு செவி சாய்த்து நம்ம நடப்போம் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்ம ஆபத்து நாளில் இல்லை, முன்பதாகவே கூப்பிடும் பொழுது ஆண்டவர் எல்லாவித நன்மையும் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 29:4 வாசிக்கலாம். 29:4. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. இது நமக்கு தெரியும். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது. நீங்க நாகூம்ல 5ஆம் அதிகாரத்தை வாசிங்களேன். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து. இங்க பாருங்களேன், 5ஆம் வசனத்துல சொல்றாரு அவருடைய சமூகத்துல 4 வாசிங்க பிரதர். அவர் சமுத்திரத்தை அதட்டி. இங்க பாருங்க, சமுத்திரத்தை அதட்டினார், அதை வற்றி போக பண்ணினார், சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். இங்க பாருங்களேன், அவரு ஒரே ஒரு அதட்டல் விட்டதுல சமுத்திரம் வற்றி போயிட்டு. நமக்கு நீங்க என்ன வேணா சத்தம் போடுங்களேன், ஒரே ஒரு பொருளை கூட நம்மளால நவுத்த முடியாது. நவுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? சரி, நீங்க அங்கிருந்து கத்துங்க, இந்த டம்ளரை நவுத்திட்டீங்கன்னா நான் இங்க இருந்து இறங்கி போயிடுறேன். நவுறாது. நீங்க எவ்வளவுதான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாலும் இந்த டம்ளர் இங்க இருந்து நவுறாது. ஆனா அவர் அப்படி அல்ல, ஒரே ஒரு அதட்டல்ல சமுத்திரம் வற்றி போகும், ஆறுகள் வறண்டு போகிற அளவுக்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எதற்கு இது சொல்றேன்னா, அவர் உக்கிரமும் மகா வெஞ்சன்ஸும் ஃபியூரியஸ் காடா இருந்தாலும் பொறுமையா இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? அவருடைய வல்லமை நமக்கு தெரியணுன்றதுக்காக. மூன்றாவதாக காரியம் பார்க்கிறோம், அவருடைய மகா வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய வல்லமை அளவிட முடியாத அளவுக்காய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 46:6 வாசிக்கலாம். சங்கீதம் 46:6. ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. ஒரே சத்தத்துல என்ன ஆயிடுமா? பூமி. இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கிறானுங்க, இன்னைக்கெல்லாம் ஐ மீன் லைக் ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்கானுங்க ரஷ்யக்காரனுங்க ஒரு மிசைல். அதை விட்டா அதிகபட்சம் 8 நிமிஷத்துல உலகம் முழுதுமாய் உருகி போய்விடும். நியூக்ளியர் மிசைல். நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் படிச்சீங்க? படிக்கலையா? 1-2 பேர். ஒரே மிசைலு, ஒரே பட்டனு, 8 நிமிஷத்துல உலகம் முழுதுமா உருகி போய்விடும். நியூக்ளியர் பாம்பு வச்சிருக்கான் ரஷ்யாக்காரன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒருவேளை தெரியலன்னா நீங்க போயிட்டு பாருங்க, அது ரொம்ப அருமையாய் படைத்தான். ஆனா அவன் 8 நிமிஷம் ஆகும். நம்மால அப்படி கிடையாது. யாரு? நம்ம தலைவர் ஒரே ஒரு சத்தத்துல பூமி உருகி போகிறதா இருக்கிறது. அப்படி என்றால் அவருடைய வல்லமையோடைய உச்சகட்டம் என்னவென்றால், நீயும் நானும் அவருக்கு கீழ்ப்படியில அப்படின்னா ஒன்று இன்னைக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிவோம். நமக்கு முன்பதாய் இருக்கிறத உருக வைக்கிறது தான் அவரால் முடியும். நமக்கு முன்பதாய் இருக்கிற சமுத்திரத்தை வற்ற பண்ணவும் அவரால் முடியும். நமக்கு முன்பதாய் கடக்க முடியாத ஆறுகளையோ வனாந்தரமாய்
அல்லது பிளெயின்ஸா மாத்திரத்தான் அவரால் முடியும். ஏனென்றால் அவர் ஒருவர் நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க இடம் கொடுப்போம் என்றால் நிச்சயமாகவே அது நன்மையானதாய் முடிகிறது என்று நாம் பார்க்கிறோம். மீகா 1:4 வாசிக்கலாம். மீகா 1:4. மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகிறது போலவும் மலைகளிலிருந்து பாயும் தண்ணீரை தரையை பிளக்கிறது போலவும் பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும். இங்க பாருங்களா, அது எப்படி உருகும் அப்படின்னா அதோடைய எக்ஸ்பிளனேஷனை அருமையாய் நாம் பார்க்கிறோம். என்ன தெரியுங்களாங்க, எப்படி மெழுகு அக்கினியில உருகுது. இப்போ நம்ம கேண்டல்ல ஏற்றி வைக்கிறோம். இப்பெல்லாம் கேண்டில் இல்லை, எல்லா வீட்லையும் இன்வெர்டர் வந்துருச்சு. எத்தனை வீட்டில் கேண்டில் இருக்குது? ரைட், கேண்டில் ஏற்றி வைக்கிறோம் வைத்துங்களேன், அதில் ஒரு திரி இருக்கும். அது உடனே மெழுகை எரிய வச்சிடாது, அந்த மேலே இருக்க வேக்ஸை உருகாது. ஆனால் அதே மெழுகை எடுத்து நீங்கள் பிரியாணி சமைக்கிற அடியில் போட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்கள் போட்டு இப்படி வரதுக்குள்ளே இருக்காது. அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு எல்லா காரியத்தையும் செய்வார். ஏனென்றால் நீயும் நானும் அவருக்கு செவி சாய்த்தா. அதே போல மலைகளிலிருந்து விழுகிற அந்த தண்ணி அது எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா தரையை பழக்குமா, அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இல்லைங்க நான்லாம் ஃபால்ஸில் போய் குளிச்சிருக்கேங்கன்னு, போயிங்க குளிங்க வானான்னு சொல்ல குற்றாலம் நிறைந்து வரும்பொழுது உங்களை யாரையும் அங்கே குளிக்க விட மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா, நீங்கள் போய் நின்னீங்கன்னா நீங்கள் ரெண்டாக பொழந்து போயிடுவீங்க, எந்த பக்கம் போகிறீங்கன்னே தெரியாது. அவ்வளோ ஃபோர்ஸ் தான் தண்ணிக்கு. தண்ணீருக்கு அவ்வளோ வேகம் உண்டு. ஒன்றுமில்லை, 2004 தானே சுனாமி வந்தது. சாதா தண்ணி தானே, ஒரு கொடை பிடிச்சா நிற்க போகுது இல்லை, ஒரு பெரிய கொடை எடுத்து சுனாமியே வராத அப்படி நம்ம நின்னா இந்த பக்கம் நிற்கலாம்ல. மழைக்கு கொடை தானே இங்கே யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது முன்னாடி நிற்கவே முடியாது. ஏனென்றால் அதோடைய ஃபோர்ஸ் அப்படி இருக்கும். அதே போல தான் ஆண்டவரும் அவருடைய வேகத்தையும் மகத்துவத்தையும் அருமையாய் நமக்கு இந்த காலையில் விலைக்கு சொல்லி கொண்டிருக்கா. அப்போ நீ என்னால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம கூப்பிடுறவர் யாரு தெரியுமா? ரொம்ப கோபம் உள்ளவர், ரொம்ப சாந்தம் உள்ளவர், ரொம்ப வல்லமை உள்ளவரை இந்த காலையில நீயும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த காலையில 7ஆம் வசனம் சொல்லுகிறது போல ஆபத்து நாளில் கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் நம்மளை விடுவிக்கிறவர். அவர் ரொம்ப நல்லவர், இக்கட்டு நாளில் நம்மளை விடுவிக்கிறவராயிருக்கா. ஒரு சில காரியத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். ஏசாயா 25:4 பார்க்கலாம். 25:4 ஐசாயா. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும். இங்க பாருங்களேன், இதுல ஒரு 4-5 விஷயம் சொல்லி முடிக்க போகிறேன். ஏழைக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார். ஏழைக்கு ஏன் பலன் வேணும்? ஏழையா இருக்கிறவனுக்கு என்னங்க வேணும்? பணம் தான் வேணும். சூப்பர், அதை எப்பதான் ஃபாலோ பண்ணோம். ஏழைக்கு என்ன வேணும்? பணம் தான் வேணும். இப்போ ஏழையா ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா, எங்க இந்த காலையில் உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அவங்க என்னுடைய வறுமையை அல்லது என்னுடைய பாவட்டியை போக்கணும், அதுக்காக ஒரு 1 கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னுவாங்க வச்சுக்கோங்களேன். அவளை கேட்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? இவளை கேட்டால் என்னால் 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு வெளில வந்துடும் வைத்துக்கொள்ளுங்களேன். அப்போ ஏழைக்கு நம்ம பணம் தான் வேணும். ஆனால் ஆண்டு வேதவசனம் சொல்லுகிறது பலன் தருகிறவராய் இருக்கிறார். இந்த பகுதியை நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக வாசித்து கொள்ளுங்க, தியானித்து கொள்ளுங்க. ஏன் ஆண்டர் ஏழைக்கு பலன் வேண்டும் என்றால் அவன் நிலையில கடந்து போவதற்கு, தாண்டி போவதற்கு, அந்த சூழ்நிலையில அவன் ஸ்ட்ராங்கா இருந்து அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு பலன் அவசியமானதா இருக்கு. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம ஆண்டவர் ஃப்ரீயா சோறு போடவே மாட்டார். ஃப்ரீயா நம்ம நினைச்சுக்கிறோம், ஆண்டவரே இந்த காலையில நான் தட்டை வைத்து விசுவாசத்துடன் ஜெபிக்கிறேன், ஆட்டுக்காலுடன் பிரியாணி வருவதாக அப்படின்னா வெறும் தட்டு தான் இருக்கும். பார்த்துக்க, நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படின்னா வேதம் சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? அது பலிக்கு பெருகிறதா இருக்கிறது. நீ உட்காந்து சோம்பேறியா இருந்து ஜோம் பண்ற ஆண்டவரே தட்டில் ஆட்டுக்கால் பிரியாணி வரணும்னா பிரியாணி வருது, பெரிய ஆணி தான் வரும். நல்ல நடு மண்டையில நச்சுன்னு இறக்கிடணும், இறங்கி போய் வேலை செய்யணும். இப்போ ஏழையா இருப்பது யாருக்கு பிரச்சனை அப்படின்னா அவனுக்கும் பிரச்சனை, அவனை சான்றவருக்கும் பிரச்சனை. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவனுக்கு சோறு கொடுக்கல, துணி கொடுக்கல, காசு கொடுக்கல, எதுவும் கொடுக்கல, பலன் தருகிறார். எதற்கு தெரியுமா? எழுந்து நீ போய் உனக்கு தேவையானதை நீ சம்பாதி. வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தும் பொழுது ஆண்டவர் நினைச்சிருந்தா, எலியா தீர்க்கதரிசியின் காலத்துல பானையில இருந்தாங்க மாவு வந்தது, ரோட்லயா மாவு இருந்தது?
இல்ல ரோட்ல ஒரு கிணறு இருக்குமா எலியா, அந்த கிணத்துல போய் தண்ணி மூடினா அது எண்ணெயாய் மாறும். ஃபேமின் முடிகிற வரைக்கும், பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அந்த கிணறு எண்ணெயா இருக்கும். எத்தனை சூடு நான் சொன்னாரு, பாத்திரத்துல தான் வந்தது. ஏன் இஸ்ரவேல் ஜனம் வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, அவங்க போட்டிருந்த ஒரு ட்ரெஸ் செருப்பு எதுவுமே ஓன் அவுட் ஆகல அல்லது பழுதாகல, அது பிஞ்சு போகல, அழகா இருந்தது. அதை பண்ணவரு சட்டியில சோற வர வச்சிருக்கலாமா இல்லையா? இவனுங்க வர வச்சிருந்தா வெளியவே வந்திருக்க மாட்டானுங்க, சோம்பேறிங்க உள்ளே தூங்கி இருந்திருப்பானுங்க. அதனால்தான் காலைல எழுந்து வந்து மண்ணாவையும் காடையும் பொறுகுடானாரு அவன்ல. இன்னைக்கும் நம்ம நினைச்சு கொள்ளுகிறோம், ஆண்டவரே எனக்கு இருந்த இடத்துல கொடுங்கன்னா ஒண்ணுமே வராது. எழுந்து பலன் கொண்டு ஏழைக்கு பலன் தருகிறவர் என்றால், பலன் கொண்டு நீ செய்ய வேண்டிய வேலையை செய்ய, உன்னுடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நீக்கிடுவார். நான் இதுல நின்னா டைம் ஓடி போயிடும். அடுத்து வாசிங்க. நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும். இங்க பாருங்களேன், நெருக்கப்படுகிறவனுக்கு திடன் தருகிறவர். whoever been got into destruction அல்லது டிஸ்ட்ரெஸ்ல மாட்டிக்கிறவனுக்கு திடன் தர. திடன் எங்க வரும் தெரியுமா? பலன் சரீரத்துல வரும், திடன் இருதயத்துல வருகிறதா இருக்கிறது. நீங்க வீட்டுல போய் பொறுமையா அதை தியானித்துக் கொள்ளுங்க. திடன் எங்க தெரியுமா? இருதயத்துல கான்பிடன்ஸ் தருகிறவர், அல்லது அவனை கம்ஃபர்ட் பண்ணி உன்னால முடியும் அப்படின்ற அந்த வில் பவரை கொண்டு வருகிறது, திடனாய் இருக்கிறது. அடுத்தது பெருவெள்ளத்து தப்பு அடைக்கலமும். பெருவெள்ளத்திலிருந்து தப்பிக்கிற அடைக்கலமாய் மாறுகிறார். பெருவெள்ளம் ஓடி வரும்பொழுது நீங்க ஓடி இருக்க வேண்டிய இடம் எங்க தெரியுமாங்க? கொஞ்சம் மேடான பகுதி அல்லது ஒரு மலைப்பகுதி. அங்க கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒருவேளை மழையுடன் பெரும் வெள்ளம் வந்ததுன்னா நீங்க அங்க மலை மேலெல்லாம் ஓடக்கூடாது, ஒரு பாதுகாப்பான இடத்துக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் பெருவெள்ளத்துல நீ ஓடிக்கொண்டு அல்லது உங்களுக்கு முன்பதாய் பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறார் என்றால், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அவர் விடுவிப்பார் என்றால், நீ ஏழையா இருந்தா உனக்கு பலம் தருவார், இக்கட்டுல டிஸ்ட்ரெஸ்ல இருக்கிறனா உனக்கு திடம் தருவார். அல்லது உனக்கு முன்பதாய் பெரும் வெள்ளம் ஓடுகிறது, என்னால நீந்தவே முடியல, ஓடுவதற்கு இடம் இல்லை அப்படின்னா உனக்கு புகலிடமாய் இருக்கிறார். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய். ஷேடோ டு தி ஹீட். வெயில் என்றா சில நேரத்தில் அது தாங்கவே முடியாது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு வேர்க்க ஆரம்பித்து விடும், ஒரு மாதிரி ஒரு இரிட்டேஷன் வந்துடும். அந்த மாதிரி நேரத்தில் நிழலா இருக்கிறார். ஒருவேளை உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ அல்லது உன்னுடைய சரீரத்துக்குரிய வாழ்க்கையிலையோ ஒருவேளை எரிச்சலோட இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்னடா அப்படின்னாலும் ஆண்டவர் உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதுலயே 32:2 வாசிக்கலாம். ஐசையா 32:2 பார்க்கலாம். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும். காத்து எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு போய்விடும். அப்போ பெருங்காற்று வந்து உன்னை அடிச்சு தூக்கிட்டு போகாதபடி உன்னை ஒதுக்குப்புறமா ஒரு ஆங்கரிங் பிளேஸா அவர் மாறுகிறவர். பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும். வறண்டு போய் இருப்பாய் என்றால் நீர்கால்களாகவும். விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாய் இருக்கிறார். அப்படி என்றால் இந்த காலையில எப்படிப்பட்ட இக்கட்டுல நீ இருந்தாலும் 3 காரியம் நான் சொன்னேன். நம்ம ஆண்டவர் ரொம்ப ஜெல்லஸ் உள்ள காடு, எரிச்சல் உள்ள தெய்வமாக இருக்கிறார். அதுல 2 ஆட் பண்ணி கூட சொன்ன, வெஞ்சன்ஸ் காடு, ஃபியூரியஸ் காடு. 2வது அவர் ரொம்ப பொறுமையா இருக்கிறாரு. 3வது அவர் மகத்துவமும் வல்லமையும் நல்லா புரிஞ்சு கொள்ளு. அவர் நினைச்சா பூமியை சத்தத்திலே உருக பண்ணக்கூடிய அளவுக்கு வல்லமை உள்ள தேவனாயிருக்கா. அவரை நீயும் நானும் நல்லவர் இக்கட்டு நாளில் கூப்பிடும் பொழுது நீ எப்படிப்பட்ட இக்கட்டாக இருந்தாலும் இந்த காலையில உன்னை விடுவிக்கிறவராயிருக்கிறார். நீயும் நானும் செய்ய வேண்டியது 2 தான். இருதயத்துல இருக்கிற அந்த அழுக்கான காரியங்களை, மூடிக்கொண்டிருக்கிற விருத்த சேதனமான காரியங்களை விருத்தர சேதனம் பண்ணிவிட்டு ஆண்டோடைய வார்த்தைக்கு நீ செவி சாய்ப்பாய் என்றால் ஆண்டோடைய கோபத்திலிருந்து விலகி நீ கூப்பிடுகும் பொழுது ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்கிறவர். இருந்த இடத்துல கண்களை மூடி இந்த காலையில God is a good, அவர் நல்ல தெய்வம். ஆகும் 1:7 அதான் சொல்லுது, கர்த்தர் நல்லவர். நம்ம இன்னும் நிறைய தெரியும், அவர் நல்லது என்பதை ருசித்து பாருங்கள் எல்லாம் தெரியும். ஆனா ருசிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்துட்டாயா? அப்படி கொடுத்துட்ட அப்படின்னா நீ பயப்படாத.
எதை குறித்து கவலைப்படாத, உனக்கு வந்திருக்கிற இக்கட்டை குறித்து கவலைப்படாத, உனக்கு வந்திருக்கிற வறட்சியை குறித்து கவலைப்படாத, உனக்கு வந்திருக்கிற பெருவெள்ளத்தை குறித்து கவலைப்படாத. ஆண்டவர் உனக்கு புகலிடமாகவே நீரூற்றாகவே எல்லா காரியத்திலும் உன்னை பாதுகாத்து பலன் தந்து உனக்கு புகலிடமாய் கண்மலையாய் இருக்கிறவராய் இருக்கிறார். இல்லைங்க, நான் சில நேரத்தில் அவருக்கு முதலிடம் கொடுக்காம இந்த ஆகாயத்துக்கு கீழே இருக்கிற காரியங்களுக்கு நான் முதலிடம் கொடுத்துட்டேன் அப்படின்னு நீ நினைத்திருப்பாய் என்றால், சேவித்திருப்பாய் என்றால், அதை நமசரித்திருப்பாய் என்றால், இந்த காலையில ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் இருதயத்துல மூடிக்கொண்டிருக்கிற விருத்த சேதனம் பண்ணாத இருக்கிற அழுக்கான காரியங்களை இந்த காலையில விருத்த சேதனம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது பரிசுத்தாவியானவர் அருமையாய் வந்து வேத வசனம் என்ற கத்தியை எடுத்து உனக்கு வலிக்காம எடுத்து விடுகிறவராய் இருக்கிறார். அவர் வலிக்க எடுக்கிற அளவுக்கு நீ விடுறாத, கோடாரியில வெட்டுற அளவுக்கு விட்டுறாத. அழகா பரிசுத்தாவியானவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்பொழுது அழகா வலி இல்லாம வெளியே எடுத்து உன்னை விருத்த சேதனம் பண்ணவனாய் ஆண்டவர் மாற்றி விடுவார். அதே போல ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேராய் வரும்பொழுது, செவி கொடுக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, நிச்சயமாகவே இக்கட்டு நாள் என்பது வரும்பொழுது தம்மை நம்பி இருக்கிறவர்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். He knows us. அவருக்கு நல்லா தெரியும் யாரு உண்மையா அவரை நம்பி இருக்கிறான், அல்லது யாரு பணத்தையோ திறமையோ வேலையோ அல்லது அந்தஸ்தையோ அல்லது நண்பர்களையோ உலகத்தையோ நம்பி இருக்கிறான்னு அவருக்கு நல்லா தெரியுங்க. இந்த காலையில இக்கட்டு நாள் சமீபமாய் இருக்கிறது. பிசாசு நம்ம எப்படியாவது விழுங்கி விடலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார். இடம் கொடுத்துறாம இந்த காலையில ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நாளில என்னையும் என் குடும்பத்தையும் என் சந்ததையும் நீங்க விடுதலையாக்குங்கப்பா அப்படின்னு கேட்பீங்க என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் உன்னை விடுதலையாக்குறவராய் இருக்கிறார். அவரு கோபம் வந்துருச்சுன்னா 3 தலைமுறை எழும்பவே எழும்பாது. நான் பார்த்து நீங்க யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் போய் வாசிக்கொள்ளுங்க வீட்டுல பொறுமையா. 3 தலைமுறை வரைக்கும் அவர் அந்த தகப்பன் சந்ததி செய்ததை விசாரித்து நியாயம் விசாரித்து கொண்டே இருக்கிறார். எழும்பவே எழும்பாது. 3 generations cannot prosper. But when you listen to the word of God, circumcise yourself, God will bless you for 1000 generations. நீ விருத்த சேதனம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கும் பொழுது 1000 தலைமுறை வரைக்கும் அதை நினைவு கூறுகிற தெய்வமாய் இருக்கிறார். அருமையான தேவஜனமே, நீ உன்னோட போவதல்ல, உன் தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது உன்னுடைய கரத்தில் இருக்கிறது. இதை தியானித்து வீட்டில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரே, என் இருதயத்தில் விரோதமாய், ஆண்டோடைய சமூகத்துக்கு விரோதமாய், ஆண்டோடைய பிரசனத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லாற்றையும் அகட்டி போடுங்க என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உன்னுடைய இக்கட்டுகள் எல்லாம் மாற்றிவிட்டு அவர் நல்லவர் என்பதை உன்னை ருசிக்க வைக்கிறவராயிருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில நீர் நல்லவர் ஆண்டவர். நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எவ்வளவு நல்லவர் என்பதை இந்த காலையில நாங்கள் அறிகிறோம். நீ எவ்வளவு உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய பொறுமை, உங்களுடைய வல்லமை இந்த காலையிலே எங்களுக்கு தியானிக்க நேரம் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த காலையில சத்தியத்தை கேட்டு, ஆமா என் வாழ்க்கையில வேத வசனத்துக்கு நான் செவி சாய்க்கிறேன், விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிறேன், இருதயத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளுகிறேன் என்று தீர்மானித்த ஒவ்வொருவரையும் அவருடைய இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கி இந்த நாள் இயேசு நல்லவர் என்பதை ருசிக்க செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒப்பு கொடுத்து மனம் மாறி செவி சாய்த்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நூறுத்தனையான அறுவடைகளை நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனைக்கு வந்து கலந்து கொண்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் ஒவ்வொரு கூட இருப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒருவேளை நாளை தினத்தில் அம்மா வந்துடுவாங்க, அதுக்காக நாளைக்கு வராதிங்க. ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க, அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்க்கறதுனா பாருங்க. ஆண்டவரே